அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார காணொலியில் நம்ம ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நகரத்தில் நத்தார் விழா எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நத்தார் சந்தைக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம். வரிசைப்படி பார்த்தா ஆஸ்லோவில் சொகுசு கப்பலில் போயிருந்தோம். ஆஸ்லோவை சுற்றி பார்க்குற காணொலி தான் இந்த வாரம் வந்திருக்கணும். ஆனால் மதுரையிலேருந்து நம்ம அன்பு தம்பி கணேசன் பால்சாமி அவர்கள் சகோ இந்த வருஷம் நத்தார் விழாவுக்கு நீங்கள் நத்தார் தாத்தா ஊருக்கு போய் ஒரு காணொலி போடுங்க அப்படின்னாரு. நம்ம வடக்கு நோக்கி பயணம் பண்ணுற திட்டம் இந்த வருஷம் இல்லாததுனால சரி நத்தார் தாத்தா ஊருக்கு போக முடியல, ஒரு நத்தார் சந்தையாச்சும் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். நான் என்னோட தம்பி வீட்டில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் தங்கியிருந்தேன். சரி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் எந்த நத்தார் சந்தையும் இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்தில் டாம்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஊரில் சந்தை இன்னும் திறந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நம்ம டாம்ஸ்டட் போவோம். இங்கே இந்த டாம்ஸ்டடுக்கு சேர்ந்துட்டோம். டாம்ஸ்டட்டோடைய இந்த நத்தார் சந்தை இங்கேருந்தே ஆரம்பிக்குது. இது பொதுவாக சந்தை போடுற இடம். இப்போ நத்தார் விழா காலன்றதுனால நத்தார் சந்தை. இங்கேயும் நமக்கு இந்த அமிழ் தண்டூர்தி இருக்குது. வாங்க அப்படியே நடந்து போனோம்னா அங்கே பெரிய சந்தை இருக்குது, நத்தார் சந்தை. அதை போய் பார்ப்போம். இதெல்லாமே அந்த நத்தார் சந்தைக்கான கடைகள் தான். சாலையை ஒட்டி இருக்கிற இடங்கள் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. முறையாக அந்த சந்தை கூடுற இடம் அது அங்கே வலது பக்கத்தில் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருவோம். நல்ல ஒரு பெரிய மரத்தை கொண்டு நட்டு வச்சிட்டாங்க. இந்த வீடுகள்லாம் இந்த மாதிரி இந்த மரம், இந்த மரம் தேவதாரா, அந்த மரத்தை வச்சு அதில் அலங்கரிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஊர்களுக்கு வைக்கிறத பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20-30 அடிக்கு வச்சுருக்காங்க. பெரிய மரமாக நட்டு வச்சு அலங்கரித்து வச்சுருக்காங்க. இங்கே படம் எடுத்தே ஆகணும்னு காத்திருக்காங்க. இங்கே நல்லா ஒரு 20-30 கடைக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது இந்த இடத்துலையே. என்ன பாரி, இந்த கடை பெரும்பாலும் கண்ணாடி பொருட்களாக இருக்குது. இந்த அலங்கார பொருட்கள்லேருந்து காதணி இல்லைன்னா கழுத்துக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கல்லாலேயே ஆனதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. நான் பார்க்க எல்லாம் அழகாக இருக்குது. எல்லாம் மரப்பொருட்கள்லாம் இருக்குது இந்த கடையில். நமக்கு இந்த வெண்ணெய் தடவுறதுக்கான கத்தி, அப்படி இல்லைன்னா அந்த நெய் ஊற்றிக்கிறதுக்கு, இல்லைன்னா சின்ன தேக்கரண்டி, பழங்கள் வைக்கிறதுக்கான குடுவை, கரண்டி, குழம்பு கரண்டி. மரப்பொருள் தான். அதுக்குன்னு இங்கே பாருங்க 25 யூரோவாம். 25 யூரோன்னா கிட்டத்தட்ட 2200 கிட்ட வருது. அடப்பாவிகளா, 2200 கரண்டியாக வாங்கி எத்தனை வருஷத்துக்குடா பயன்படுத்துறது? ஒருவேளை சந்தன கரண்டியாக இருக்குமோ தெரியலை. அப்படியே ஓடிட வேண்டியதான். பார்க்க ஆனால் அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா இழைச்சி செஞ்சு வச்சுருக்காங்க. இருந்தாலும் விலையெல்லாம் கேட்டால் பகீர்னு இருக்குது. இதெல்லாம் 800 ரூபா. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கையாலே செஞ்சது இழைச்சது அப்படின்னும் போது அதுக்கான விலை அதிகமாக இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டு தான் போகிறாங்க இந்த ஊர் மக்கள். மெழுகுவத்திலேயே நல்ல வாசனையாக இதெல்லாம் வாசனை திரவியங்களை கலந்து எரியும் போது நல்ல வாசனை தர மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதையே அழகாகவும் செஞ்சு வச்சுருக்காங்க, பூ மாதிரியெல்லாம். அப்புறம் அந்த விளக்கில் கண்ணாடிக்குள்ளே மெழுகு ஏற்றுனீங்கன்னா அந்த படம் தெரியுமே இருட்டில், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் இந்த வெளிச்சத்தில் இல்லாமல் இருட்டில் பார்த்தா இன்னும் இது அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா அந்த இடைவார்பட்டை, கொடை, அந்த மாதிரி தோல் பொருட்கள், இந்த காசு வச்சுக்கிறதுக்கான பை, சுருக்கு பை எல்லாம் இருக்குது இந்த கடையில். ஆனால் எல்லாமே விலை பயங்கரமாக இருக்குது. நம்ம டென்மார்க்கில் பார்த்ததெல்லாம் பெரும்பாலும் உணவு கடைகளாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நிறைய இந்த கடைகள் தான் இருக்குது. இந்த கைவினை பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், பொம்மை, இடைவார்பட்டை, சுருக்கு பை, இந்த மாதிரி தான் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு வேளை உள்ளே போய் பார்த்தா இன்னும் உணவுப் பொருட்கள் கடை நிறையா இருக்குமா இருக்கும். வாங்க போவோம் அப்படியே. இந்த பக்கம் உணவு கடைகள்லாம் இருக்குது. உணவு கடையை காணோன்னு கேட்டால் உடனே வந்துருச்சுப்பா. இது முழுக்க உணவு கடைகள் தான். இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறது எல்லாம்
இந்த உணவு, அப்புறம் அந்த சூடு பண்ண திராட்சை ரசம். நல்லா ஈரட்டி கடைங்க இருக்குது, வகை வகையாக செஞ்சு வச்சுருக்காங்க. மிட்டாய் இல்லை, பெரும்பாலும் ஈரட்டி தான் இந்த கடை முழுக்க. இந்த ஈரட்டியில் என்ன ஒரு சிறப்புன்னா, இது வந்து கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் இந்த வாதுமை கொட்டை எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு, அதாவது முந்திரி வாதுமை இந்த மாதிரி கொட்டைகளை அரைச்சி அதை கோதுமை மாவில் கலந்து அந்த ஈரட்டியை செய்கிறாங்க. அதனால் அது நல்லா இன்னும் சுவையாகவும் இருக்குது. அதுக்குன்னே ஒரு தனி கடை. இந்த கடை முழுக்க அந்த மாதிரி பொருட்கள் தான். நம்ம பிரான்ஸ் நாட்டோடைய பொருட்கள்லாம், தின்பண்டங்கள்லாம் இருக்குது. நல்லா அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லாங்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாங்கோஸ் வந்து ஹங்கேரி நாட்டோடைய சிறப்பு உணவாக சொல்கிறாங்க. நம்ம ஊர் பூரி மாதிரி தான். அந்த கோதுமை மாவு வந்து பரோட்டா மாவு மாதிரி இழுத்து அதை அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த பாருங்கள், அதை கையாலேயே இழுத்து பூரி சுடுற மாதிரி எண்ணெயில் பொரிச்சிடுறாங்க, எண்ணெய்க்குள்ளே போட்டுடுறாங்க. அப்படி நல்லா அழகாக செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே அதுக்கு மேலே வந்து பூண்டு வேணும்னா பூண்டு தடவுறாங்க, பாலாடை கட்டி வேணும்னா அதை தடவுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த சர்க்கரை, இல்லாட்டினா இந்த அரைச்ச மிளகா, இல்லைன்னா மிளகா வத்தல், இல்லைன்னா இந்த தக்காளி கூழ், அந்த மாதிரி என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தடவி அப்படி தர்றாங்க. இந்த கடை முழுக்க பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் செய்கிறாங்களே. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இதை வாங்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை வாங்குறதுக்காக உள்ள குட்டியெல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் காற்று கிடக்கேன்ற மாதிரி இதை திண்டே தீர்வேன்னு நம்ம ஆட்களும் நிற்கிறாங்க. பார்ப்போம், கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. இந்த போட்டியில் தம்பி ஜெயிச்சு வந்துடுவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பெரும்பாலும் அந்த திராட்சை ரசம் காய்ச்சி குடிக்கிற கடைங்க தான் இருக்குது. இந்த திராட்சை ரசத்தையே வந்து சூடு பண்ணி குடிப்பாங்க. லவங்கம், திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு, உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி குடிப்பாங்க. இது முழுக்க நம்ம ஜெர்மன் உணவகமாக இருக்குது. இந்த கடை முழுக்க ஜெர்மனியில் செய்யப்படுகிற அந்த உணவுகள்லாம் இருக்குது. கறி உருளை, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சீவல், அப்புறம் இந்த தோசை, கோதுமை தோசை, அந்த மாதிரி. மணி 5:30 தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே இருட்டி போய் இப்படி ஆயிடுச்சு. நிறையா கடைகள் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா இன்னும் 2 நாளில் வந்து இது வருது, நத்தார் விழா வருது. அதனால் ஒரு சில கடைகள்லாம் ஏற்கனவே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஆனால் பொருள்கள்லாம் கொஞ்சம் நல்லா தரமானதாக தான் இருக்குது. இந்த கம்பளி, இந்த ஆட்டு இதுவால் நெஞ்ச கழுத்துக்கு சுற்றுற துண்டு, தலைக்கு போடுறதுக்கு கை உறை, அதெல்லாம் நல்ல கொஞ்சம் தரமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பொருளெல்லாம் விலை நல்ல விலைக்கே இருக்குது. பொதுவாக நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒன்று வந்து 1500 ரூபா வந்துடும். இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த விலைக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து கைவினை பொருள்ன்றதுனால நல்ல தரத்தில் இருக்குது. நல்லா பார்த்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. நல்லா என்னடா பயங்கரமான ஏதோ நகைக்கடலாம் இருக்குது போல் இருக்குது. இந்த மரத்துலேயே நல்லா அழகாக பொருட்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளு குடஞ்சி அப்படியே விளக்கு வைக்கிற மாதிரி, மேலே வந்து அப்படியே பாதி தோலை மட்டும் செத்திட்டு அதில் ஏதாச்சும் பேர் எழுதி தராங்க. நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா அவங்க உடனே இங்கே வச்சு எழுதி தருவாங்க. நம்ம ஊரில் அப்படியே சங்கில் எழுதுகிற மாதிரி இங்கிட்டு இந்த மரத்தில் எழுதி வரைஞ்சி தராங்க. நம்ம அப்படியே கடற்கரைக்கு போனோம்னா இருக்கும்ல சாவி கொத்து, அந்த மாதிரி இங்கே மரப்பொருட்களில் சாவி கொத்து வச்சுருக்காங்க.
மரத்திலேயே செஞ்ச கோப்பை அது கூட அழகாக இருக்குது. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.